தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழில் 14 வயது சிறுமியை கடத்தி செல்ல முயற்சி, துரத்தி பிடித்த பொதுமக்கள். விண்ணதிந்த அரோகரா கோஷத்துடன் தேரில் பவனி வந்த தொண்டைமனாறு செல்வச்சன்னதி முருகன். கோர விபத்தில் பச்சிளம் குழந்தை உட்பட 3 உயிரிழப்பு. வயதான பெற்றோரின் சொத்தை பறித்து துரத்திவிட்ட மகன். இலங்கையில் இப்படியொரு மோசமான சம்பவம். இணையத்தில் விற்கப்படும் பெண்களின் புகைப்படங்கள், சமூக ஊடக மோசடி குறித்து எச்சரிக்கை. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசியா, ஆப்பிரிக்கா, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 12 வயது சிறுமியொருவர் கடந்த 24ஆம் தேதி பிற்பகல் கடத்தி செல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சமூக வலைதள பதிவு ஒன்று வெளியாகியுள்ளது. பொதுமக்களின் துரிதமான முயற்சியினால் குறுகிய நேரத்திற்குள் சிறுமி மீட்கப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கிடைத்த தகவல்களின்படி சபாபதி பிள்ளை வேதியை சேர்ந்த 12 வயது சிறுமியொருவர் நேற்று பிற்பகல் சுமார் 2:30 மணியளவில் கல்வி நிலையம் ஒன்றுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது சிவப்பு நிற ஓட்டோ ஒன்றில் வந்த சிலர் சிறுமியை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக மேற்கொண்ட முயற்சியின் மூலம் சிறுமி குறுகிய நேரத்திலேயே மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஒருவர் மீது ஏற்கனவே போதைப்பொருள் விற்பனை மற்றும் பாவனை தொடர்பான வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் அவர் பாடசாலை மாணவிகளை தொந்தரவு செய்து வருவதாக முன்னதாகவே அப்பகுதியில் முறைப்பாடுகள் எழுந்திருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அதிகாரப்பூர்வ விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளின் முடிவுகளே இறுதியானவை என குறிப்பிடப்படுகிறது. குறித்த நபர் பாடசாலை முடிவடையும் நேரங்களில் பாடசாலை வளாகத்திற்கு அருகில் நின்று மாணவிகளிடம் தகாத முறையில் நடந்து கொள்வதாகவும் சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் உரிய அதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுமி கடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதாகவும் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இதுகுறித்து போலீசாரின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு இதுவரை வெளியாகவில்லை. சுன்னாகம் பகுதியில் அண்மை காலமாக இடம்பெற்று வருவதாக கூறப்படும் பல்வேறு குற்ற செயல்கள் குறித்து மக்கள் மத்தியில் கவலை மற்றும் அச்சம் நிலவி வருவதாகவும், குறிப்பாக பெண்கள் மற்றும் சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனுராதபுரம் கெபித்திகொலாவ பகுதியில் உள்ள விஹாரி ஒன்றுக்கு அருகில் இன்று முற்பகல் இடம்பெற்ற வாகன விபத்தில் 10 நாட்களேயான கைக்குழந்தை உட்பட 3 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பதவிய ஸ்ரீபுர பகுதியில் இருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியும் அனுராதபுரத்தில் இருந்து கெபித்திகொலாவ நோக்கி பயணித்த கெப் வண்டியும் நேருக்கு நேர் மோதியதிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி, அவரது தாய் மற்றும் 10 நாட்களேயான கைக்குழந்தை ஆகியோரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியில் பயணித்தவர்கள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்த போதே இந்த கோர விபத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பில் கெபித்திகொலாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஈழத்தின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமானாறு செல்வசன்னதி முருகன் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் தேர்திருவிழா இன்று பெருமளவான பக்தர்களின் விண்ணதிர்ந்த அரோகரா கோஷத்துடன் கோலாகலமாக இடம்பெற்றுள்ளது. அன்னதான கந்தன் என சிறப்பிக்கப்படும் முருக பெருமானுக்கு இன்று காலை முதல் விசேட பூஜைகள் இடம்பெறுகின்ற நிலையில் இதனைத் தொடர்ந்து முருக பெருமான் தேரிலே எழுந்தருளியுள்ளார். அத்துடன் இன்றைய நாளில் ஏராளமான பக்தடியார்கள் கலந்து கொண்டு தமது நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றி வருகின்றனர். வரலாற்று சிறப்புமிக்க செல்வசந்நிதி முருகன் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா கடந்த 13ஆம் தேதி அதிகாலை 1:45 மணியளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இந்த நிலையில் நேற்று இரவு சப்பர திருவிழா மிகச் சிறப்பாக இடம்பெற்ற நிலையில் இன்று தேர் திருவிழா இடம்பெறுகின்ற நிலையில் நாளை தேர்த்த திருவிழா இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வயதான பெற்றோரின் சொத்தை பறித்துவிட்டு அவர்களை அனாதரவாக மகன் வீதிக்கு துரத்திவிட்ட துயர சம்பவம் ஒன்று தென்னிலங்கையில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த வயதான அந்த தம்பதிகளுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர். மகன் ஜப்பான் நாட்டிற்கு சென்று வந்த நிலையில் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வருகின்றார். மகள் கணவனை இழந்து வறுமையில் வாடுவதாக அந்த வயோதிப தம்பதிகள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் வெளிநாட்டில் இருந்து திரும்பிய தமது மகன் பெற்றோரின் சொத்துக்களை பறித்ததோடு அவர்களின் உடைமைகளுக்கும் தேவை வெளியேற்றிவிட்டதாக கண்ணீருடன் அந்த வயதான தம்பதிகள் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமது மகள் மிகவும் வறுமையில் வாடுவதாக தெரிவித்துள்ள அந்த வயதான தம்பதி தாம் தங்குவதற்கு இருப்பிடம் ஒன்றை தேடி வருவதாக கூறியுள்ளனர். அதேவேளை பெற்றோரை கைவிடும் பிள்ளைகளின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என அண்மையில் அரசாங்கம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. குறித்த தம்பதியின் சோக கதை சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள நிலையில் பெற்றோரை கைவிட்ட மகன் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக வலைதள வாசிகள் பதிவிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. Facebook உள்ளிட்ட முன்னணி சமூக ஊடக வலைதளங்களில் பல்வேறு குழுக்களை உருவாக்கி சிறுவர்கள் மற்றும் பெண்களின் ஆபாச காணொளிகள் மற்றும் தனிப்பட்ட புகைப்படங்களை பணத்திற்கு விற்கும் மற்றும் வாங்கும் இணைய மோசடி குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலைமை தொடர்பில் அமைச்சின் முழுமையான கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்கு தேவையான துரித தலையீடு மேற்கொண்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்த தகவல்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக இலங்கை போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்திற்கும் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கும் இவ்விடயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடி குழுக்களை சோதனையிட்டதில் போலி கணக்குகளூடாக தமது நெருங்கியவர்கள் மற்றும் குடும்ப பெண்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை இவ்வாறு விற்பனை செய்ய முயற்சிப்பது தெரியவந்துள்ளது. இந்த குழுக்களில் பெரும்பாலானவை வெளிநாடுகளில் இருந்து செயற்படுத்தப்படுவதும் கண்டறியப்பட்டுள்ளது. தமது குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் மற்றும் சிறுவர்கள் வீட்டிலேயே இவ்வாறு பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்படும் அபாயம் உள்ளதால் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளின் சமூக ஊடக பயன்பாடு மற்றும் அவர்கள் பழகும் நண்பர்கள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளனர். ஒருவேளை குடும்ப உறுப்பினர் ஒருவர் இத்தகைய மோசடியில் பாதிக்கப்பட்டவராகவோ அல்லது இதற்கு அடிமையானவராகவோ காணப்பட்டால் உடனடியாக அவர்களை உளவியல் சமூக ஆலோசனைகளுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் உரிய சட்ட உதவிகளை பெற்றுக் கொள்ளவும் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சினால் 1938 மற்றும் 1929 ஆகிய கட்டணமில்லா உதவி தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த அபாயகரமான நிலைமை குறித்து பயனர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக சமூக ஊடக ஆர்வலர்களும் தற்போது இணையத்தில் ஏராளமான கட்டுரைகள் மற்றும் காணொளிகளை வெளியிட்டு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர்.